அல்ல, கைலாயத்திலே வீட்டிருக்கக்கூடிய மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய சிவபரம்பொருளினுடைய கீர்த்திகளை எல்லாம் 10ஆம் திருமுறையிலே திருமூலர் நமக்கு 9 தந்திரங்களாக வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த 9 தந்திரங்களிலே நேற்றைய தினம் முதல் தந்திரமாக விளங்கக்கூடிய சிவபரத்துவம் என்கின்ற தலைப்பிலே சிவனுடைய உண்மை இலக்கணத்தையும் பொது இலக்கணத்தையும் திருமூலர் 10ஆம் திருமுறையிலே பாடல் பாடலாக விண்ணப்பம் செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்று முதல் தந்திரத்திலே வேத சிறப்பு, ஆகம சிறப்பு என்று சொல்லக்கூடிய 2 தலைப்புகளிலே சில பாடல்களை நமக்கு அருளுகிறார். வேதத்தை விட்ட அறம் இல்லை என்று சொல்லுகின்ற திருமூலர் அறத்தின் வழியாக நாம் வேதத்தை ஒழுகுதல் வேண்டும் என்று நமக்கெல்லாம் அறிவுரை கூறுகிறார். வேதம் ஆகமம் இரண்டுமே இறைவனால் அருளச் செய்யப்பட்டது. இந்த வேதம் இறைவனை புகழ்ந்து பாடும். அப்படி புகழ்ந்து பாடுகின்ற பொழுது அந்த ஒழுக்க நெறியினை நாம் பின்பற்றி நிற்க வேண்டும். ஆகமத்திலே கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்றும் அதை அடியும் வழிகள் சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று 4 நெறிகளை ஆகம சிறப்புகளிலே கூறுகிறார். நமக்கு தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் ஒரு அறவேதம் என்றும் 12 திருமுறைகளும் நமக்கு ஆகமம் என்றும் தமிழிலே வகுத்து கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திருமூலர் வேதத்தினுடைய சிறப்பையும் ஆகமத்தினுடைய சிறப்பையும் இப்பொழுது நமக்கு பாடல் மூலமாக நமக்கெல்லாம் நாம் உயிர் பொருட்டு நமக்காக இறைவனிடத்திலே அருளிய பாடல்களை இப்பொழுது தொடர் விண்ணப்பமாக சிந்திக்க இருக்கிறேன்.